Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து Pharmacology of anti-hypertensive drugs. ஸோ இந்த anti-hypertensive வந்து ரொம்ப நாளாகவே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலாக இதை வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே சொல்கிறது வந்து கஷ்டம். பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கன்சைஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த anti-hypertensive ட்ரக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, these are drugs or agents that are used in the treatment of hypertension. ஹைப்பர்டென்ஷன்னா என்னென்னா சிம்பிளாக வந்து ஹை பிபி, ஹை பிளட் ப்ரெஷர். அதாவது பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர் டென்ஷன். அந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு அகைன்ஸ்டாக நம்ம கொடுக்குற ட்ரக்ஸுக்கு பேர் தான் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா ஹை பிபிக்கு அகைன்ஸ்டாக கொடுக்குற ட்ரக்ஸ் வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். இப்போ வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைப்பர் டென்ஷனோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஹைப்பர் டென்ஷன் என்னென்னா, இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் elevated systolic or diastolic blood pressure. அதாவது இந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் நார்மலாக வந்து பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும், 120/80 இருக்கும். இதில் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் வந்து 120, டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் வந்து 80. ஸோ இந்த சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் வந்து 120க்கு அதிகமானாலோ இல்லை டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் வந்து 80க்கு அதிகமானாலோ மேபி ஒரு 10 or 15 வந்து ஓகே, அது வந்து மேனேஜபிள். பட் அதை தாண்டி போச்சுன்னா அபவ் 140 போனாலோ இல்லை அபவ் 110க்கு மேலே டயஸ்டோலிக் ப்ரெஷர் போனாலோ அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை போயிட்டுருக்கோம் இல்லையா, அந்த பிளட் சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கும். இந்த மாதிரி அதிகமாக போகிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட் வெசல் எப்படி இருக்கும், அது வந்து ஒரு வெசல், அதாவது அது வழியாக தான் பிளட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி வந்து பிளட்டு வந்து அதிகப்படியான பிளட்டு வந்து நார்மலாக போக வேண்டிய இடத்துல அதிகப்படியான பிளட் வந்து போயிட்டுருக்கும். அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் வெசலோட வால் இருக்குது இல்லையா, அதை சுற்றி இருக்கிற வால், அந்த வால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ப்ரெஷரை வந்து ரொம்ப அதிகமாக தாங்கிட்டு இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த பிளட் வெசல் வந்து டேமேஜ் ஆகலாம், இல்லை அப்ஸ்ட்ரக்ட் ஆகலாம், இல்லை சம்டைம்ஸ் வந்து அதோடய ஃபங்க்ஷனை வந்து அதால் செய்ய முடியாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய காம்ப்ளிகேஷனை வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்துச்சுன்னா ஃபர்தராக வேறு காம்ப்ளிகேஷன் கூட டெவலப் ஆகிடும். ஸோ இதனால் இந்த ட்ரீட் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன் அபவுட் ஹைப்பர் டென்ஷன் இல்லை ஹை பிபி. நெக்ஸ்ட் வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். ஸோ ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ்னால் ஆன்டினா அகெயின்ஸ்டு, ஹைப்பர் டென்சிவ்னா ஹை பிபி. ஹை பிபிக்கு அகெயின்ஸ்டாக கொடுக்குற ட்ரக்ஸ் வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம்னா நிறைய இருக்குது. இந்த கிளாஸிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹைப்பர் டென்ஷனில் வந்து 2 டைப் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி ஹைப்பர் டென்ஷன். பிரைமரி ஹைப்பர் டென்ஷன்னா என்னென்னா, இந்த ஹைப்பர் டென்ஷன் உருவானதுக்கு வந்து காரணமே இருக்காது. இது எய்தர் வந்து அதாவது என்ன காரணமே சொல்ல முடியாது, அதனால் உருவான ஹைப்பர் டென்ஷன் தான் வந்து பிரைமரி ஹைப்பர் டென்ஷன். இன்னொரு டைப் இருக்குது, அது என்னென்னா செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். இந்த செகண்டரி ஹைப்பர் டென்ஷனுங்கிறது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதோ ஒரு நோய் உங்களுக்கு இருந்து, வேறு ஏதோ ஒரு டிசீஸ் இல்லை டிஸார்டர் இருந்து, அந்த டிஸார்டர் வந்து உங்கள் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லை பிளட் வெசலை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணியோ உங்களோட பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்துச்சுன்னா, அதாவது வேறு ஒரு டிஸார்டர் மூலிமா அந்த பேத்தாலஜி வந்து கண்டினியூ ஆகி ஹைப்பர் டென்ஷனாக மாறிச்சுன்னா அதுக்கு பேர் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். ஸோ கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா டயூரிட்டிக்ஸ். ஸோ இந்த டயூரிட்டிக்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இது பாருங்கள். அப்போ தான் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியும். ஸோ டயூரிட்டிக்ஸ் எப்படி ஹைப்பர் டென்ஷனை குறைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பாசிபிள் தான். ஏன்னா டயூரிட்டிக்ஸ் என்ன பண்ணோம், ஃப்ளூயிட் வால்யூமை வந்து ரெடியூஸ் பண்ணோம். நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ளூயிடோட வால்யூமை ரெடியூஸ் பண்ணோம். எப்படி, யூரின் ஃப்ளோவை அதிகப்படுத்தி. யூரின் ஃப்ளோ அதிகமாச்சுன்னா பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட் கண்டென்ட் கம்மியாகும். ஃப்ளூயிட் கண்டென்ட் கம்மியாச்சுன்னா பிளட் வால்யூம் எப்படி இருக்கும், பிளட்லேயும் வந்து ஃப்ளூயிட் இருக்கும் இல்லையா. ஸோ ஃப்ளூயிட் கண்டென்ட் கம்மியாச்சுன்னா அல்டிமேட்லி பிளட்டோட வால்யூமும் வந்து கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி ஆகுது இல்லையா, இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கம்மியான பிளட் வந்து பிளட் வெசல் மூலிமா போயிட்டுருக்கோம். ஸோ பிபி வந்து நார்மலுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் டயூரிட்டிக்ஸ். அண்ட் இந்த டயூரிட்டிக் பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த தயசைட் டயூரிட்டிக்ஸ், வேறு இந்த லூப் ஆக்டிங் டயூரிட்டிக்ஸ், அப்புறம் பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸ். இந்த 3 கேட்டகரி வந்து காமனாகவே வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்கோட சேர்த்து கொடுப்பாங்க, இல்லைனா ஆன்டி ஹைப்பர்டென்சிவாக தனியாக கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் ட்ரக். அண்ட் இந்த டயூரிட்டிக்ஸில் வந்து ஆல்ரெடி பார்த்தோம், மோஸ்ட் காமனாக எந்த ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த குளோர்தைசைட், ஹைட்ரோக்ளோரோதைசைட். இது வந்து மோஸ்ட் காமனாக பார்த்திங்கன்னா வேறு ஒரு சில ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்கோட வந்து காம்பினேஷனில் வந்து நம்மளால் பார்க்க முடியும்.
ஸோ ஈவன் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஹைப்பர் டென்ஷன் மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த குளோர்தைசைட் இல்லை ஹைட்ரோக்ளோரோதைசைட் இல்லை வேறு பின்னாடி வர ட்ரக்ஸ் இதோட காம்பினேஷன் வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி பார்த்தோம்னா ஏசிஇ இன்ஹிபிட்டாஸ், அதாவது ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டாஸ். இந்த என்சைம் வந்து ஹைப்பர் டென்ஷனை ஹைப்பர் டென்ஷனை வந்து உருவாக்கும். அதனால் இந்த என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஏசி இன்ஹிபிட்டர் எல்லாமே ஒரே சஃபிக்ஸில் தான் முடியும். அது என்னென்னா ப்ரில் அப்படின்னு முடியும். எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் லைக் கேப்டோப்ரில், எனலாப்ரில், லீசினோப்ரில், இந்த மாதிரி வந்து ப்ரில் அப்படிங்கிற சஃபிக்ஸில் தான் இந்த ட்ரக் வந்து முடியும். ஸோ இதை வச்சு ஈஸியாக வந்து இந்த கேட்டகரி ஆஃப் ட்ரக் தான், இது வந்து ஆன்டிஹைப்பர்டென்சிவ் ட்ரக் தான் அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி ஆஞ்சியோடென்சின் 2 ரிசெப்டார் ஆன்டகோனிஸ்ட். இது வந்து எதோட ரிசெப்டார்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோடென்சின் 2 அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸோட ரிசெப்டார். இந்த ஆஞ்சியோடென்சின் 2ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேசோ கன்ஸ்ட்ரிக்டர். ஸோ இது வந்து பிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ அதோட ரிசெப்டாரை பிளாக் பண்ணுறது மூலிமா நம்மளால் பிபியை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா லோசாட்டான், வால்சாட்டான், கேண்டிசாட்டான், எர்பிசாட்டான் எல்லாமே பார்த்திங்கன்னா சார்டன் அப்படிங்கிற சஃபிக்ஸில் முடியும். ஸோ இந்த சார்டன்கிற நேம் வந்துச்சுன்னா இட் இஸ் ஆஞ்சியோடென்சின் 2 ரிசெப்டார் பிளாக்கர், தட் இஸ் ஆன்டிஹைப்பர்டென்சிவ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கேட்டகரி கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். இந்த கால்சியம் சேனல்ங்கிறது பார்த்திங்கன்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் நிறைய கிளாஸ் ஆஃப் டிஸார்டருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அகென்ஸ்டாக. ஸோ நம்ம இந்த கால்சியம் சேனலை பிளாக் பண்ணுறது மூலிமா பிபியை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா டில்டியாசம், வெரப்பாமில், அம்லோடிபின், நிஃபிடிபின், ஃபெலோடிபின். ஸோ இந்த மாதிரி இதில் இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்லையும் பார்த்திங்கன்னா டிபின் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது வந்து ஒரு கால்சியம் சேனல் பிளாக்கர் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். அதாவது கால்சியம் சேனல் பிளாக்கரில் ஒரு சில கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் வந்து டிபின் அப்படிங்கிற சஃபிக்ஸோடு முடியும். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா வேசோடைலேட்டர்ஸ். ஸோ வேசோன்னா வெசில், டைலேட்டர்னா டைலேஷன் பண்ணுறது, அதாவது பிளட் வெசலை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த பிளட் வெசலை ரிலாக்ஸ் பண்ணுறது மூலிமா பிளட் ஃப்ளோ வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். இதனால் பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். எக்ஸாம்பிள் ட்ரக் பார்த்தோம்னா ஹைட்ரலசின், மினாக்சிடில். இந்த மினாக்சிடில்ங்கிறது பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஹேருக்கு போகிற பிளட் வெசலை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடுமா. அப்புறம் வேறு பார்த்திங்கன்னா சோடியம் நைட்ரோப்ரூசைட். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ் வந்து வேசோடைலேட்டரை கூட யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா இந்த அட்ரினர்ஜிக் சிஸ்டம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது சிம்பத்தோமிமெட்டிக் சிஸ்டம். இது வந்து நம்ம பாடியில் வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்ம பிபியை வந்து அதிகப்படுத்தும். அதுதான் இது இந்த சிஸ்டத்தோட வேலையே. ஸோ இந்த சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ரிசெப்டார் இருக்கும். ஆல்ஃபா ரிசெப்டார், பீட்டா ரிசெப்டார்னு 2 இருக்கும். ஸோ இந்த 2 ரிசெப்டாருமே பார்த்திங்கன்னா பிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த 2 ரிசெப்டாரையும் பிளாக் பண்ணுறது மூலிமா கூட பிபியை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஆல்ஃபா பிளாக்கருக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ராசோசின், டெராசோசின், ஃபீனாக்சிபென்சமைன், ஃபென்டோலமைன், இந்த மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. தென் பீட்டா பிளாக்கர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பீட்டா பிளாக்கர் வந்து இட் யூஸ்வலி என்ஸ் வித் சஃபிக்ஸ் NOLOL, லால் அப்படின்னு முடியும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ரொப்ரனோலால், அடினோலால், எஸ்மோலால், எஸ்பியூட்டலால் எல்லாமே பார்த்திங்கன்னா லாலில் முடியும். இந்த LOL முடிஞ்சதுன்னா அது வந்து ஒரு பீட்டா பிளாக்கர். இதே மாதிரி ஆல்ஃபா அண்ட் பீட்டா பிளாக்கர் இது ரெண்டுத்தையுமே சைமில்டேனியஸாக பிளாக் பண்ணுற ட்ரக்கும் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா லேபட்டலால் அண்ட் கார்பெடிலால். தென் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அட்ரினர்ஜிக் நியூரான் இருக்குது இல்லையா, அந்த நியூரானை பிளாக் பண்ணுற ட்ரக்ஸ் கூட இருக்குது. அட்ரினர்ஜிக் நியூரான் பிளாக்கர் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குவானத்திடின் அண்ட் ஆல்சோ ரெசர்பின் அப்படிங்கிற ட்ரக் இருக்குது. இந்த ரெசர்பின் பார்த்திங்கன்னா நேச்சுரலி அவைலபிள். ஒரு பிளான்ட்டில் வந்து இது வந்து நேச்சுரலாக அவைலபிளாக இருக்கும். தென் இந்த இன்னொரு கேட்டகரி இருக்குது CNS லாக்டார் கேட்டகரி, சென்ட்ரலி ஆக்டிங் ட்ரக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து குளோனிடின், மெத்தில்டோப்பா. அண்ட் அப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்குது, அது என்னென்னா ரெனின் இன்ஹிபிட்டார். இந்த ரெனின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்னியில் ரிலீஸ் ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ். இது என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சியோடென்சின்லேருந்து ஆஞ்சியோடென்சின் 1 வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை பண்ணுறது மூலிமா பிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அந்த ரெனின். ஸோ நம்ம ரெனினை இன்ஹிபிட் பண்ணோம்னா ஆஞ்சியோடென்சின் 1 வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி. எக்ஸாம்பிள் ட்ரக் பார்த்திங்கன்னா ஆலிஸ்கெரின். நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஆன்டிஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டயூரிட்டிக்ஸ் வந்து ஏற்கனவே சொன்னது தான். ஸோ அதை வந்து அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது யூரினரி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா, யூரின் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா பிளட் வால்யூம் வந்து கம்மியாகும். பிளட் வால்யூம் கம்மியாகிறது மூலிமா பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். இது வந்து மெக்கானிசம் ஆஃப் டயூரிட்டிக்ஸ். தென் செகண்ட் கேட்டகரி ACE இன்ஹிபிட்டாஸ். இந்த ACE அப்படிங்கிற என்சைம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா
ஆஞ்சியோடென்சின் 1 வந்து ஆஞ்சியோடென்சின் 2 மாற்றும். இந்த ஆஞ்சியோடென்சின் 2ங்கிறது வந்து ஒரு வேசோ கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த வேசோ கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சுன்னா பிபி அதிகமாகும். அது உருவாகிறதுக்கு வந்து ஏசிஇ அப்படிங்கிற என்சைம் தேவை. ஸோ நம்ம இப்போது எடுத்துக்கிற ட்ரக் வந்து இந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறது மூலிமா ஆஞ்சியோடென்சின் 2 உருவாகாமல் தடுக்கும். இதனால் பிபியை வந்து குறைக்கும். இது வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஏசிஇ இன்ஹிபிட்டர்ஸ். இதே மாதிரி இந்த ஆஞ்சியோடென்சின் 2 ரிசெப்டார் பிளாக்கர் ஆன்டகோனிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லோசாட்டான், வால்சாட்டான், கேண்டிசாட்டான், இதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோடென்சின் 2 இருக்கு இல்லையா, அது உருவாயிடுச்சுன்னா அது போய் அந்த ரிசெப்டாரில் ஆக்ட் ஆனால் தானே ஆக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ரிசெப்டாரில் ஆக்ட் ஆகாமல் அந்த ரிசெப்டாரை போய் பிளாக் பண்ணிடும். ஸோ இது வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆஞ்சியோடென்சின் 2 ரிசெப்டார் ஆன்டகோனிஸ்ட். அப்புறம் இந்த ரெனின் இன்ஹிபிட்டார், அதாவது இந்த ஆலிஸ்கிரன், இது எப்படி ஒர்க் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரெனின்ங்கிறது வந்து ஆஞ்சியோடென்சினோஜன் வந்து ஆஞ்சியோடென்சின் 1 மாறுறதுக்கு தேவையான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெனின் அப்படிங்கிற பொருள் இருந்தால் தான் ஆஞ்சியோடென்சின் 1 உருவாகும். அது உருவானதான் ஆஞ்சியோடென்சின் 2 உருவாகும். அது உருவானதான் பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரெனினை நம்ம இன்ஹிபிட் பண்ணுறது மூலிமா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து நம்மளால் பிளாக் பண்ண முடியும். ஸோ இது வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ரெனின் இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரியும் பார்த்திங்கன்னா இந்த ஒரே சிஸ்டத்தை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இந்த சிஸ்டமுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டீரான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஸ் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து பிளாக் பண்ணுறது தான் இந்த 3 கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். ஸோ கால்சியம் சேனல் பிளாக்கர் என்ன பண்ணுன்னா கால்சியம் சேனல் பிளாக் பண்ணும். ஃபஸ்ட்டு இது எப்படி ஹைப்பர் டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சேனல்ஸ் வந்து கால்சியம்ங்கிறது எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் கன்ட்ராக்ஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் கால்சியம். ஸோ இந்த மசில் கன்ட்ராக்ஷன் நடக்கணும்னா கால்சியம் வந்து செல்லுக்குள்ளார வரணும். இந்த செல்லுக்குள்ளார கால்சியம் போகணுன்னா அதுக்கு வந்து நடுவில் ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல் தான் கால்சியம் சேனல். இந்த கால்சியம் சேனல் ஓப்பனாக இருந்துச்சுன்னா கால்சியம் உள்ளே போகும், மசில் கன்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ அந்த பிளட் வெசல் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும், அதாவது சுருங்கிடும். பட் நம்ம அந்த கால்சியம் சேனலை பிளாக் பண்ணோம்னா கால்சியம் வந்து செல்லுக்குள்ளார என்டர் ஆகாது. ஸோ மசில் கன்ட்ராக்ஷன் நடக்காது. ஸோ பிளட் வெசல் வந்து டைலேட் ஆகும். இதனால் பிளட் ஃப்ளோ வந்து எந்த ஒரு பெரிய இம்பேக்ட்டும் பண்ணாது. ஸோ இப்படி தான் வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் வந்து பிபியை வந்து ரெடியூஸ் பண்ணுது. தென் இந்த வேசோ டைலேட்டர் வந்து டைரெக்டாக பிளட் வெசலை வந்து டைலேட் பண்ணோம். இந்த மாதிரி டைலேட் ஆகிறதுனால பிளட் வெசலோட சைஸ் வந்து பெருசாகும். ஸோ ஆஸ் யூஷுவல் பிபி வந்து ரெடியூஸ் ஆகும். இது வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் வேசோ டைலேட்டர்ஸ். தென் இந்த ஆல்ஃபா பிளாக்கர், பீட்டா பிளாக்கர், ஆல்ஃபா அண்ட் பீட்டா பிளாக்கர் இதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் ரிசெப்டார், பீட்டா அட்ரினர்ஜிக் ரிசெப்டார் இதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அட்ரினலின், நார்அட்ரினலின் இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அந்த ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகும்போது பிபியை வந்து ரைஸ் பண்ணும். இதுதான் அதோட மெக்கானிசம். ஸோ நம்ம வந்து அந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரிசெப்டாரை வந்து போய் பிளாக் பண்ணுறோம். இதனால் அந்த அட்ரினலின், நார்அட்ரினலின் இருந்தாலுமே பிபி வந்து ரைஸ் ஆகாது. ஸோ இது வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பிளாக்கர்ஸ். தென் இந்த சென்ட்ரலி ஆக்டிங் ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா சிஎன்எஸ்ல ஆக்ட் ஆகி அங்கேருந்து ஸ்டிமுலி வந்து ஜெனரேட் ஆகாமல் பார்த்துக்கும். இதனால் வந்து பிபியை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த அட்ரினர்ஜிக் நியூரான் பிளாக்கர்ஸான குவானிடேட்டிவ் ரிசெப்டின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ரினர்ஜிக் சிஸ்டம் வந்து நியூரான் மூலிமா தான் எல்லா மெசேஜும் அனுப்பும். லைக் பிபி வந்து அதிகப்படுத்து, இல்லை பிபி வந்து கம்மி பண்ண அப்படின்ட்டு. ஸோ அந்த நியூரானை வந்து பிளாக் பண்ணுறது மூலிமா அந்த சிக்னலை வந்து அது வந்து பிரேக் பண்ணும். இந்த சிக்னல் பிரேக்கேஜ் மூலிமா பிபி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து ஃபர்தராக வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இப்படி வந்து பிபியை ரெடியூஸ் பண்ணும். இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் அட்ரினர்ஜிக் நியூரான் பிளாக்கர்ஸ். நெக்ஸ்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஏசி இன்ஹிபிட்டர் பார்த்தோம்னா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ட்ரை காஃப் இருக்கும். அப்புறம் பிபி வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகிடும், அதாவது ஹைப்போடென்ஷன். ஸோ இதுதான் மோஸ்ட் காமனாக வரும். அண்ட் இதோட யூசஸ் பார்த்தோம்னா மெயினாக வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு, அப்புறம் வந்து மயோகார்டியல் இன்ஃபெக்ஷனுக்கு, வேறு இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அப்புறம் இந்த ரீனல் டிஸார்டர் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஏசி இன்ஹிபிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆஞ்சியோடென்சின் 2 ரிசெப்டார் பிளாக்கர். இது பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கிற எல்லா ட்ரக்குமே பார்த்திங்கன்னா வெல் டாலரேட்டட். ஸோ பெருசாக அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்காது. அண்ட் யூசஸ் பார்த்திங்கன்னா மேஜர் வந்து ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் இந்த கார்டியாக் ஃபெயிலியருக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேசோடைலேட்டர் பார்த்தோம்னா காமனாக பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து பிபி வந்து கம்மியாகும், அதாவது ஹைப்போ டென்ஷன் ஃபார்ம் ஆகிடும். அண்ட் வேறு இந்த சிஎன்எஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும், டிசீனஸ், ட்ராசினஸ், பால்பிட்டேஷன் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் யூசஸ் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து ஹைப்பர் டென்ஷன். அண்ட் இந்த நைட்ரோப்ரோசைட் பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி மெடிக்கேஷனாக யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஹைப்பர் டென்ஷனில் இன்கேஸ் பெரிய எமர்ஜென்சினா அப்போ வந்து சோடியம் நைட்ரோப்ரோசைட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த சோடியம் நைட்ரோப்ரோசைட் எடுத்தோம்னா ஹைப்பர் டென்ஷன் வந்து உடனடியாக ரெடியூஸ் ஆகும். அதனால் இதை வந்து எமர்ஜென்சி மெடிக்கேஷனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி டிபெண்டிங் ஆன் த டைப் அண்ட் சிவியாரிட்டி ஆஃப் த ஹைப்பர் டென்ஷன்
எய்தர் அலோன் ட்ரீட்மெண்ட் ஆர் காம்பினேஷன் தெரப்பி ஆர் அவைலபிள் ஃபார் ட்ரீட்டிங் ஹைப்பர் டென்ஷன். ஸோ அந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, இல்லை என்ன டைப் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன், எதனால் வந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு எய்தர் இது வந்து தனியான ஒரு கேட்டகரி லைக் டயூரிட்டிக் வச்சோ, இல்லை ஏசி இன்ஹிபிட்டரை வச்சோ, இல்லை காம்பினேஷன் கேட்டகரி லைக் இந்த ஏசி இன்ஹிபிட்டரோட டயூரிட்டிக் சேர்த்து, இல்லை அந்த ஏசி இன்ஹிபிட்டரோட வேறு ஏதாவது ஒரு கேட்டகரி ஆஃப் ட்ரக்கை வந்து சேர்த்து, இல்லை இந்த வேசோடைலேட்டரோட வந்து டயூரிட்டிக் சேர்த்து, இந்த மாதிரி டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜ், ஏதோ ஒரு ஸ்டேஜோ இல்லை அந்த காம்ப்ளிகேஷன்ஸை பொறுத்து வந்து அலோன் தெரப்பி ஆர் காம்பினேஷன் தெரப்பி வந்து ஹைப்பர் டென்ஷன் அகேன்ஸ்டாக வந்து கொடுப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஃபார்மகாலஜி ஆஃப் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் வசந்த்.